ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு செம்ம ஹெல்த்தியான கம்மியான கேலரியில அதிக புரோட்டீன் உள்ள டிஷ் தாங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஐயோ, இந்த பாயசம் இன்க்ளூட் பண்ணல நானு. நான் சொன்ன இந்த கொழுக்கட்டை மட்டும்தான், இதை சேர்த்துக்காதீங்க. இது தனி, இது தனி. சக்கரவள்ளி கிழங்கு பாயசங்க, இது கேலரி அதிகம். நான் இது இன்க்ளூட் பண்ணல. இது மட்டும் சொல்றேன். டயட் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப இது வந்து ஃபேவரட்டான டிஷ்ஷும், டேஸ்டாகவும், கேலரி கம்மியான புரோட்டீன் அதிகமான டிஷ்ஷும், கேலரி கம்மியான டிஷ்ஷும் கூட. மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை லாஸ்ட்ல விஷயத்துக்கு வந்துட்ட பாருங்க. மாப்பிள்ளை சம்பா இது கூட நம்ம இன்னொரு டிஷ்ஷும், இன்னொரு பொருளை ஆட் பண்ண போறோம். நான் சொல்றேன். சக்கரவள்ளி கிழங்கு பாயசம், இது 2 விஷயம் தாங்க பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். பிளா 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 பிளான்ற பாருங்க. இது பாருங்க, இது முளைக்கட்டிய பச்சை பயிறு. முளைக்கட்டி வச்சிருங்க. நான் இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது 2 போட்டு தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயசம் வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு திருவி வச்சிருக்கேங்க நல்லா. ஃபர்ஸ்ட் நம்ம பாயசம் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு என்ன பொருள் தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பால், முந்திரி, திராட்சை, நெய், லொட்டு, லொசுக்கு, இதே தான். எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இதுல இங்க பாருங்க, ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான். இதை வந்து ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிருக்கேங்க. நல்லா கழுவிட்டு, நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்க பெருசு கூட எடுத்துக்கலாம். 1/4 கிலோ இது, 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ பாத்திரம் பற்ற வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய். நம்ம முந்திரி திராட்சை வறுக்க போறோம். ஸோ இதுல 1 ஸ்பூன் நெய் போட்டா போதும். இதை வதக்கிறதுக்கு லைட்டா வதக்கிப்போங்க. இதை இப்ப நெய்ல இது போட்டுரும். எந்த பாத்திரத்துல பாயசம் பண்ண போறீங்களோ அதுலயே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அடிகடமான பாத்திரம் எடுத்துங்க. இதை லைட்டா வதக்கிப்போங்க. அடுப்பத்தை வச்சுட்டு அந்த நெய்ல லைட்டா இதை அப்படியே வதக்கிப்போம். ரொம்ப நல்லா வதங்கணும் இல்ல, ஒரு 1/2 வதங்கினா போதும். நல்லா லைட்டா அந்த பச்சை வாசனை லைட்டா போற அளவுக்கு வதக்கிப்போம். இது வதங்கிட்டே இருக்கட்டுங்க. இது வதங்கிட்டு இங்க பாருங்க, நம்ம கொழுக்கட்டைக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து சுடுதண்ணி வச்சிருக்கீங்க. காட்டு பண்ணி சுடுதண்ணி இந்த பாருங்க, சுடுதண்ணி சூடு பண்ணி இந்த அவல்ல ஊற வச்சிருங்க. ஊத்தி இதை எடுத்து இந்த அவல்ல காட்டு அவல்ல ஊத்தி ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இந்த பாயசம் ரெடி ஆகிறதுக்குள்ள இது ஊறட்டும். ஊற வச்சிருங்க. சுடுதண்ணில ஊத்தி ஊற வைங்க. அப்பதான் மெத்துன்னு வரும். லைட்டா வதக்கிட்ட பிறகு அதுலயே பால் ஊத்துருங்க. நான் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். 3/4 லிட்டர் பால் ஊத்துறேன். அது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்திப்போம். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி. கொஞ்சமா 1/4 லிட்டருக்குள்ள கொஞ்சமா தண்ணி ஊத்திப்போம். பாலும் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. இது கொஞ்சம் ஒரு 1/4வாசி தண்ணி, 3/4வாசி பால். மொத்தமா இது 1 லிட்டர் இருக்குங்க. இது இப்போ இந்த கிழங்கு இதுலயே வந்து வேகட்டும். உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுரும். கொஞ்சமா உப்பு. இது அப்படியே வேகட்டங்க. இந்த பாருங்க, தண்ணி சூடாயிடுச்சு. கொதிக்கணும்னு இல்லை. இதை பாருங்க, இந்த பபுள்ஸ் வருது. அந்த அளவுக்கு சூடானா அதை எடுத்து பாருங்க இந்த அவல்ல மூழ்கிற அளவுக்கு ஊத்துருங்க. அவளை கழுவிடணும். நான் 4 வாட்டி கழுவணும். இப்போ அவளை கழுவிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அவ்வளோ டேர்ட் வந்ததுங்க அதுல. அதனால கழுவாம தண்ணி ஊத்துற போறீங்க. அது ஒரு ஸ்மெல் வரும். அப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சாலும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால இந்த மூழ்களுக்கு இது ஊறட்டும். இது கூட ஜவ்வரிசி சேர்த்துருங்க. இதுவும் சேர்ந்து வேகட்டும். நீங்க பெரிய ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். நான் சின்னது எடுத்துருக்கேன். நீங்க பெருசு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே வேகட்டும். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, மலர்ந்துருக்கு பாருங்க. ஜவ்வரிசி வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. இப்போ மில்க் மெய்டு தான், மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு ஆப்ஷனல் தான். சரிங்களா? வர மாட்டேங்குது. மில்க் மெய்டு இருக்கவங்க மில்க் மெய்டு ஊற்றிக்கலாங்கன்னா 1 ஸ்பூன் மில்க் மெய்டு ஆட் பண்ணுறேன். இது கூட நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெல்லம் இல்லைன்னா கொஞ்சமாக சக்கரை போட்டுங்க. வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட அந்த பாருங்க குங்குமப்பூ கொஞ்சோண்டு. இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, இது உங்கள் இஷ்டம். நான் சும்மா கலருக்காக இதை ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய். அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து போடலாம் நெய்ல. இங்காட்டு பள்ளி பாருங்க, நெய் ஊற்றி வச்சிருக்கேன். இதுல வறுத்து நான் ஆட் பண்றேன். இந்த பாருங்க, முந்திரி பருப்பு திராட்சையும் என்கிட்ட கருப்பு திராட்சை இருக்கு, நான் போடுறேன். உங்ககிட்ட அந்த சிகப்பு திராட்சை இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த வெள்ளை திராட்சை இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் போட்டுக்கலாம். லைட்டா அந்த பல்ஜானோன்னு அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணல. நம்ம சக்கரை போட்டு கொஞ்ச நேரம் பாயசத்துல இருந்த நம்ம சக்கரை போட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும் அடுப்புல. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சக்கரை போட்டோடனே ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் சக்கரை போட்டு இருந்துச்சுன்னா
நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி. பாருங்க, நான் இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கொழுக்கட்டை பார்க்கப்போமா? கொழுக்கட்டை சேர்த்து பார்த்துக்கலாமா? இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா? இதை பாருங்க, மாப்பிள சம்பா அவல். இதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு நல்லா ஒன்று கையால் புழிஞ்சு இப்படி போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா இது வச்சு தட்டு வச்சு இப்படி சாதம் வடிப்போம்ல, அந்த மாதிரி வடிகட்டிங்கன்னா சரியாயிடும். 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அதை இதை பாருங்க, அதை இந்த மாதிரி கையில் இப்படி நல்லா பிசைஞ்சுங்க. இந்த மாதிரி போட்டு நான் ஒரு 1/4 கிலோ அவல் எடுத்துருங்க. அது நல்லா பல்ஜாகி ஊறின பிறகு எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி கையிலே நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுங்க. அது உதிரியா இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி மேர்ஜ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கையில் இப்படி நல்லா மேர்ஜ் ஆகணும். நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா இப்படி கையாலே இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இது முடிஞ்ச அப்புறம் நான் பச்சை பயிறு பாருங்க முளைக்கட்டி வச்சிருக்கேன். ஒரே நாள் தாங்க, ஒரு நைட்டு ஊற வச்சு காலையில் முளைக்கட்டினது தான் இது. இந்த அளவுக்கு பச்சை பயிரை அரைச்சிக்கணுங்க. இப்போ நீங்கள் அளவு எவ்வளோன்னு எடுத்துங்க. நான் பச்சை பயிர் ஃபுல்லாக போட போதில்லை. இது கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வச்சுக்க போகிறோம். இந்த பாருங்க, மிக்சி ஜார் நிறைய அளவு போடுறேன். நான் 1/4 கிலோ ஊற வச்சேன். ஒரு 200 கிராம் போடுறேன் வைங்களேன். அவ்வளோதான். இது கூட இதை பாருங்க, இஞ்சி 3 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா. இந்த கொழுக்கட்டைக்கு மொத்தமும் காரம் இவ்வளோதாங்க. 3 பச்சை மிளகா. இதை சேர்த்து குறைப்பா அரைச்சிட்டு வந்துடும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் நான். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டேன். ரொம்ப குறைப்பா இல்லை, ரொம்ப வழவழனும் இல்லை. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. இதை இது கூட ஆட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. டயட் இருக்கவங்க, ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த இதுக்கான பொருள் வந்து இந்த பாருங்க, வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி அப்படியே போட்டுருவோம். இதில் கொத்தமல்லி போட்டுருவோம். இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தை வதக்கலாம். கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு வதக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே கடாயில் நெய் தாளிச்ச கடாயிலே, முந்திரி தாளிச்ச கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுங்க, நல்லாயிருக்கும். வாயில் கடுகு முடுக்குன்னு மாட்டுறப்போ. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜீரகம், மிளகாலாம் எதுவும் வேணாங்க. நம்ம தான் பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? இது கூட இது ப்ரௌன் ஆட்டம் நல்லா செவக்க இதை வறுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே இந்த வெங்காயமும் இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுவோம். ஒரு முறை எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க எவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கு. மாப்பிள்ளை சம்பா அவல்ன்றது ரொம்ப சத்தான பொருள். அது கூட இந்த முளைக்கட்டின பச்சை பயிரும் போடுறது இன்னும் அருமையாக இருக்கும் சாப்பிட்டா. இது வதங்கட்டங்க, லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே இந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போடணுங்க. இந்த மொத்த கொழுக்கட்டுக்கும் தேவையான உப்பு போட்டுக்கணும். இதுலேயே தான் வெங்காயத்தில் போட்டுக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த மாவு கூட சேர்ந்து. ஸோ தேவையான உப்பு நம்ம இந்த வெங்காயத்திலே போட்டுப்போம். இதை அப்படியே வதங்கட்டும். இது கூட பாருங்க, தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி திருவிழா மாதிரி போட்டு வச்சு. நீ திருவி விட போட்டுக்கலாம். நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கையால் திருவி விட போட்டுக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது கூட இறக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதை அப்படியே கலரி இது கூட ஆட் பண்ண வேண்டியதாங்க. இந்த மாவு கூட ஆட் பண்ணி இந்த மாவை இப்போ அப்படியே பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான். மாப்பிள்ளை சம்பா முளைக்கட்டின பச்சை பயிறு கொழுக்கட்டை ரெடி. டயட்டு, ஹெல்தி, புரோட்டீன் ரிச்சு, கேலரி கம்மினா நீங்கள் சாப்பாடு சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றது கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. பாயசம் இன்க்ளூடட் இல்லைங்க. நான் கொழுக்கட்டை மட்டும் தான் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு பாயசத்துக்கு சேர்த்து கமெண்ட் பண்ண போகிறீங்க. சுடுது வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பச்சை பயிரெலாம் அரைச்சோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய், பச்சை பயிறு, இந்த இது வெங்காயம் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இப்படி கலந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக அப்படி மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அந்த அவலில் தண்ணி புழிஞ்சிட்டு போட்டுங்க, இல்லை ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு போட்டுக்கணும். தண்ணியோட ஆட் பண்ணிட்டு போகிறீங்க. அப்புறம் பாயசம், இது ஒரு பாயசம் அது ஒரு பாயசம் ஆகிடும். இந்த பாருங்க, தண்ணி காஞ்சிச்சு இட்லி குண்டால. இதில் என்ன ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் நான், ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி இந்த மேல் தட்டு எடுத்துக்கங்க. கீழ் தட்டில் தண்ணி வரலையா, எடுத்துட்டு இங்கே பாரு, இங்கே காட்டு பலி. நீங்கள் ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அது வச்சுக்கலாம். இதை பாருங்க, நான் இப்படி ரவுண்டாக பிடிச்சி வைக்கிறேன். நீங்கள் இப்படி ரவுண்டாக பிடிச்சி வைக்கலாம். நான் இப்படி பிடிச்சி வைக்கிறேன். கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்கிறேன் நான்.
நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல, எந்த ஷேப்ல வேணாலும் பிடிச்சி வைக்கலாம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு பிடிச்சி வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டா தாங்க நல்லா சாப்பிட முடியும். என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நினைக்க வேணாம். நம்ம எதுவும் இப்போ வேக வைக்கிற மாதிரி தான் ப்ராசஸ். மற்றபடி ஊற வச்சு அப்படியே எல்லாத்தையும் வதக்கி கொட்டி கலக்க வேண்டியது தான். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு திட்டமா ஒரு ரவுண்டு வச்சிருக்கேன் நான். இன்னொரு ரவுண்டுக்கு இருக்கு இங்கட்வலி. இது அடுத்த ரவுண்டு வச்சிருப்பேன். இப்போ அடுப்பை மிட்ல வச்சிருங்க, ஃபுல்லா வைக்காதுங்க. அடுப்பை மிட்ல வச்சுட்டு 10 நிமிஷம் வைங்க, போதும். கரெக்டா 10 நிமிஷம் வைக்கணும். 10 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும் இது. அதுக்கு மேல வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா 10 நிமிஷத்துல டக்குன்னு வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம், சரிங்களா? 12 நிமிஷம் ஆச்சுங்க. நான் எடுத்துட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, ஆவி பறக்க பறக்க கொழுக்கட்டை ரெடி. இன்னைக்கான ஹேமாலயா வீட்டு சமையல் இந்த பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு பாயசம். இது கூட சாரப்பருப்புலாம் கூட போட்டுக்கலாங்க. நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த பருப்பு வேணா, சாரப்பருப்பு, பாதாம் பருப்பு, எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம், அருமையான டயட் கொழுக்கட்டை. 10ல இருந்து 15 நிமிஷம் விடலாம் நீங்க. இந்த பாருங்க, சுட சுட கொழுக்கட்டை அருமையா இருக்கு பாருங்க. ஆறட்டும், நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆறட்டும், சுடுது, வாய் வெந்துரும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த பாருங்க, நான் புட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட். நம்ம டிசைனரா வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, ஆவி பறக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். டேஸ்டும் சும்மா அடிச்சு தூக்கும். சத்தாவும் இருக்கணும். சத்தான இருக்கிற பொருள் சுவையாவும் இருந்தா டபுள் தமாக்கா. கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னுவாங்களே, அந்த மாதிரி 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி டேஸ்டி, ஹெல்தியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சா. தேங்க்யூங்க.